அப்படின்னா நீ என்னை ஃபாலோ பண்ணிருக்க. பாதுகா இல்ல அப்போ நான் எப்பவும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்டில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக அப்படி வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு வந்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப் லிங்க் வேணால் இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து லிங்க் இருக்குது பாருங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாவோட பயோவில் வந்து ஆப்புக்கான லிங்க் இருக்கும். ஆப் வந்து ஆப் வந்துக்கான லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லைனா டெலிகிராம் சேனல் லிங்க்கில் வந்து நான் பின் பண்ணி வச்சிருப்பேன். டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ப்ளஸ் பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்ஸ்னு ஒரு ஷேர் 2% மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணிப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. ஆனால் லிங்க் எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு புக் மார்க்ஸ் ஷேர் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் ஃபாண்ட் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கான லிங்க்கு நீங்கள் ஃபைன் பண்ணுற ஆர்டிக்கலில் பேஜில் டாப் டவுன் வந்து செக் பண்ணுங்கள். ஃபாண்ட்டுக்கான லிங்க் வந்து நான் ஃபாண்ட் லிங்க்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. டெவலப் பண்ணிட்டு ஆப்பில் வந்து லோட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணேன். கீழே பார்த்தா மியூசிக்கான லேயர் ஒரு 3 பிக்குக்கான குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா எண்டில் பார்த்தா இங்கே ஒரு குரூப்புக்கான லேயர். ஓகேங்களா. இங்கே இருக்கிற எல்லா பிக்கான குரூப் லேயரும் எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா. ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸ் சைன் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் இருக்கோ சிம்பிள் தான். இருங்க, இந்த ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி வந்து மீடியான்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஸ்கொயர்லாம் இருக்குல்ல அது வந்து ஷேப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்டருக்கான நேம் இருக்குது. அதில் வந்து எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி வந்து ஆட் ஆகிடுவேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தா ரெஜிஸ்டர் பார்த்தா ஒரு 3 ஆட் போகிற சர்க்கிள் இருக்காங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பல்சரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் வந்து பிக் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா. கீழே பார்த்தா மூவ் அண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு லெஃப்ட் சைட் டவுன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்வைஃபர் டூ மூவர்னு இருக்குல்ல அதை வந்து மவுஸ் பேட் அந்த மவுஸ் பேடில் மவுஸ் எப்படி மூவ் பண்ணிங்களோ அது மாதிரி இமேஜ் வந்து சென்டராக வந்து மூவ் பண்ணி செட் பண்ணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. ஆடியோவில் யாருக்கு மேலே வந்து மூவ் பண்ணி எடுத்துவாங்க. ஓகேங்களா. மூவ் பண்ண சொல்லி போதுமான இடம். ஓகேங்களா. கரெக்டாக அந்த பிக்குக்கான குரூப்பில் இருக்குது. கீழே வந்து மூவ் பண்ணி எடுத்து வந்துட்டு இப்போ இந்த பிக்குக்கான குரூப்புக்கான லென்த் இருக்குது. அந்த லென்த் வரையும் இந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாது. நம்ம வந்து எண்டுக்கு வந்து போயிடலாம். போய்ட்டா 6:04 எண்டு இருக்குது. இப்போ அந்த இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் அந்த ஸ்மாலாக இமேஜ் மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பாண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இந்த எண்டு வரையும் எக்ஸ்பாண்ட் வந்து ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த லேரை கிளிக் பண்ணிட்டு பார்த்தா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ஒப்பாசிட்டி இருக்குது. அந்த ஒப்பாசிட்டி வந்து இமேஜ் வந்து எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி வந்து ஷோ ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 25 வந்து செட் வந்து பண்ணிவிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தா குரூப் லேயர் அந்த குரூப் லேயர் வந்து பிக் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த குரூப்பான லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணினா உள்ள பார்த்தா சர்க்கிளுக்கான ஷேப் வந்து இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆட் பண்ண போகிற பிக் எந்த பிக் ஆட் பண்ணிங்களோ அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்ஷன் ஸ்கேல் மாதிரி தேர்ட் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா இது வந்து பேக்கில் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா. பேக்கில் மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக மாதிரி செட் பண்ணிங்க. ஃபேஸ் வந்து சாராக செட் பண்ணிங்க. ஓகேங்களா. அது கரெக்டான பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா. லேர் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தா எஃபர்ட்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபர்ட்னு சொல்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு மேலே சர்ச் ஐக்கனில் வந்து டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் ஒரு ரிசல்ட் வந்து வரும் பாருங்கள். இந்த ரிசல்ட் வரும் பாருங்கள். டாப்பில் டைல்ஸ் சொல்லிட்டு அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா மிரர்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த அவுட்ரு வந்து ஃபில் ஆகிடுவீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு எண்டு வரையும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃபர் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கோங்களா. நெக்ஸ்ட் இந்த லேர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் லேர் ஆப்ஷன் வந்துருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ மற்ற 2 லேயர் இருக்குல்ல அந்த 2 லேயர்லையும் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயரில் ஸ்டார்டிங் போய்ட்டு லேர் காப்பியில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுனா பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுவீங்களா. இதே மாதிரி மற்ற எல்லா இருக்கும் அதே மாதிரி செட் பண்ணிங்க. ஒரே பிக்கை வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால். ஓகேங்களா. இப்போ வந்து பர்ஃபெக்டாக அந்த 3 லேயரும் கரெக்டாக வந்து அந்த குரூப்பில் வந்து சர்க்கிள் வந்து செட் ஆகிடுவீங்களா.
செட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தோன்னா 15:25 போயிடுங்க. போயிட்டு இப்போ இந்த 3 லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தோன்னா கீழே பாருங்கள், கீழே டவுனில் பார்த்தா இங்கே சென்டர் ஒரு கட் ஆஃப் இருக்கும் பாருங்க. நான் இந்த ஆடியோ லேயர் கீழே பாருங்கள், நான் டச் பண்ணுறேன். அந்த சென்டர் கட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணால் அதுமாதிரி உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். மேலே வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகிடும். இப்போ அந்த 3 லேயர் வந்து கட் பண்ணி 3 லேயர் கட் ஆகி அந்த 3 லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த குரூப் ஆப்ஷன் இருக்குல்ல ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் குரூப் வந்து செட் ஆகிடுவீங்களா. இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தா மூவ் அண்ட் ரெஸ்பான்ஸ் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணே கீழே பார்த்தா இந்த தேர்டாக ஒன்று சூஸ் பண்ணிட்டு இந்த ஏர் கீழே கீ ஃபேமர் ஆப்ஷன் அந்த கீ ஃபேம் இங்கே ஒன்று ஆட் பண்ணுங்கள். இந்த ஏர் ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணிட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் வந்து பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா. விட்டுட்டு அவ்வளோதான். இந்த இடத்துல வேறு எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்ல. வேணால் இந்த லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி லாங்காக வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே அந்த லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க. ஓகேங்களா. வேணா எடுத்துனா இல்லை அங்கே கிட்ட இருக்கட்டும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 6:11 போயிடுங்க. போய்ட்டு அங்கே குரூப் லேயருக்காக கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் கிளிக் பண்ணிட்டு டேட்டா அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு ஷேப்க்கான லேயர் இருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிக்கு சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அங்கே என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவோம் சேம் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து ஃப்ரேமில் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா. மிரர் கரெக்டாக ஆட் பண்ணிங்க வந்து டைல்ஸில். ஓகேங்களா. பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ இந்த இமேஜ் சொல்லினா சம் லேயர் வந்து கொடுத்துல கலரில் இந்த லேயரில் வந்து எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுனா பிக் வந்து 4:5 ரேஷியோ. ஓகேங்களா. பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு ப்ளஸ் சைன் சூஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க ப்ளஸ் சைன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா ரேஷன் ஆப்ஷனாக இருக்கும். அதில் 4:5 ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியாவில் போய்ட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிறதுக்கு இங்கே மேலே பார்த்தா ரிச்சர் கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் காமிஷன் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜ் வந்து 4:5 ரேஷியோ வந்தால் ஆல்ரெடி ஃபில் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ ரிச்சர் ஆகும் செட்டிங் லேயர் ஆஃப் பட்டனுக்கா அதுவும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி சொல்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து 4:5 ரேஷியோவில் இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணலாம். இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குமே ஒரு டைமாக வந்து ஆட் பண்ணி பிக் வந்து 4:5 ரேஷியோவில் வந்து கிராப் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த கலரில் கொடுத்துள்ள இமேஜ் லேயர் அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா கலர் அண்ட் ஃபீல்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தா நம்பர் போட்டு இந்த ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்டர் நம்ம சூஸ் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக் கலர் மோஷன் வந்து கிராப் ஆகி சேவ் ஆகிருக்கா. இப்போ அந்த பிக் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணிங்கன்னா ரெஷட் டாப்பில் ப்ளஸ் ஆகினா இருங்க இங்கே இருப்பாங்க ரெஷட் டாப்பில் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் ரிமூவ் ஆகிட்டு இந்த பிக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேயருமே வந்து அந்த கலர் ஃபீல்டில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. அந்த குரூப் லேயரில் மட்டும் லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா உள்ள பார்த்தா இமேஜுக்கான லேயர் வந்துருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சம் டைமில் பார்த்தா எம்டியாக இருக்கும். கரெக்டாக 23:07லையும் லாஸ்ட்லேயும் வந்து 35:04லையும் எம்டியாக இருக்குது. இப்போ அங்கே என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக 22:02 வந்து போய்ட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஏர் ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இது மாதிரி வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. இதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஓகேங்களா. லாஸ்ட்லேயும் அதே லேயர் வந்து அதே லேயரோ இல்லை வேறு லேயரோட கரெக்டாக வந்து ப்ளஸ் சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து லேயர் வந்து டூப்ளிகேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒரு 3 லேயர் இருக்கா அந்த 3 லேயரில் கீழே லேயர் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மேலே 2 லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி 2 லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் 2 லேயர் கிளிக் பண்ணால் அந்த லேயருக்கான நான் வந்து கேமரா மூவ் வந்து செட் பண்ணது வந்து ஆட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா ஒரு ஷேக் ஆப்ஷன் லேயர் இருக்குது அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா லேயர் வந்து காப்பி ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணல 34:25 ஒரு லேயர் இருக்குது அந்த லேயரையும் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா 23:02 ஒரு 2 லேயர் நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக ஆட் பண்ணலாம். அந்த 2 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் மட்டும் ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் லேயர் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுவும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் டைல் பார்த்து ஸ்மால் ஏரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் பர்ஃபெக்டாக நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அதுக்கான மூவும் வந்து நான் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அப்புறம் இது ஒரு பேக் வந்துச்சு. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்து கலர் அண்ட் ஃபில் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. செம்ம லென்த் இருக்குது வீடியோ வேறு. இதனால் பார்த்தோன்னா 19:00 நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். லிரிக் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா. லிரிக் வந்து இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுங்கள். லிரிக் வந்து வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ண வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நம்ம வந்து மூவ் அண்ட் ட்ரெஸ் கிளிக் பண்ணிவிட்டு பிக்கு நீங்கள் வந்து எங்கே வந்து லிரிக் வந்து எங்கே வந்து ப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்களோ கரெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா.
கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள் குரூப்க்கான லேயர் அதை கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கிற மவுஸ் பட் யூஸ் பண்ணி எங்கே வந்து மூவ் பண்ணி செட் பண்ண போகிறீங்களோ இதுக்கு வந்து செட் பண்ணி ஓகேங்களா. செட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல லேயர் ஆப்ஷன் பார்த்தா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கேமராக்கான விஷுவல் வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா லிரிக் இருக்காமல் வேறு இடத்துல வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அது செட் பண்ணுறதுக்கு மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் 19:07 பக்கத்தில் ஒரு புக் மார்க் மாதிரி இருக்குல்ல இமேஜ் பக்கத்தில் அதுக்கு அதில் பார்த்தா அந்த கேமராக்கான ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அந்த கேமராக்கான ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா 2 கீ ஃப்ரேம் இருக்கும். 19:18 ஒரு கீ ஃப்ரேமும் 19:17 ஒரு கீ ஃப்ரேம். இந்த 2 கீ ஃப்ரேமில் நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம் போகாமல் பிஃபோராக முன்னாடி இருக்க கீ ஃப்ரேம் 19:17 கீ ஃப்ரேம் அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைட் ஆனோடனே இந்த மவுஸ் பேட்டில் இதில் வந்து மவுஸ் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக லிரிக்கு வந்து ஃபோக்கஸ் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸை வந்து கட் ஆகக்கூடாது. கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி லிரிக்கை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் செட் பண்ணால் மட்டுமே போதும். இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே லிரிக்குக்கான லேயர் இருக்குன்னா இதே மாதிரி இப்படி வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் போகும் ஃப்ரண்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணணும் ஃபோக்கஸை. அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு எல்லா லேயருக்குமே கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணி ஓகேங்களா. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேயர்லையுமே அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி லிரிக் வந்து ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் அவ்வளோதான் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மற்ற எல்லா இருக்கும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து எடிட் வந்து ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளாக மேலே பார்த்தா ரிசல்ட் பார்த்தா செட்டிங் போது லேயர் பண்ண பட்டனுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேமரா விஷுவல் ஆன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணணும். இப்போ செட்டிங் போது லேயர் பண்ண பட்டனுங்க கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே சேவ் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோ எடிட்டிங் பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.